இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா? அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள். இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனால், ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேறு பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்கிறாருன்னா, சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். கேட்குறவங்களும் அதை பற்றி இவங்க தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே பெரியார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இங்கே சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல. கோராமல் 5 சிலையை வச்சுருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? ஒரு கட்சின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஆனால் அவர்கள் கூட, அதாவது குறிப்பாக வந்து பேசினவர் யார், நடிகர் விஜய், தாவேக்காவுடைய தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தால் தான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்போ அவருடைய தனித்தன்மையே வந்து போயிடுச்சு. அப்போ அவருடைய முகமுடி போட்டுன்னு வந்தால் தான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையே விஜய்க்கு இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடி போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வந்து வேறு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாக்கி விட முடியுமா? பருந்தாக்கி விட முடியாது. இது பொதுவாக நான் சொல்கிறது. களத்தில் இல்லைன்றது வந்து எங்களை குறிப்பில்லை. ஆனால் அவர் மனசில் வந்து எங்களை குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால் அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம், எப்படிப்பட்ட களத்தெல்லாம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து 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 கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நான் சொல்றேன். பொதுமக்களுடைய மாசனாக்கி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு கட்சிக்கு நிறைய உதவி மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும். பொதுமக்களுக்கு நிறைய நன்மை செஞ்சிருக்கணும். வெறும் கூட்டத்தை மட்டும் மாசு மட்டும் காட்டி என்ன பிரயோஜனம் இருக்கு?